ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 19 வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லமையானவர். Our God is great in counsel and mighty in his deeds. So our God is able to counsel us in the righteous way so that we will be rewarded in a better manner. So we need to understand God is going to reward us according to our deeds and according to our ways. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய செயலுக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்கிறவர், நம்முடைய வழிக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்கிறவர். இந்த உலகத்துல மனிதர்களுக்கு நம்மை குறித்து நன்றாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். காரணம், அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. Because the eyes of the Lord are watching over all the people, he will reward them according to their ways and according to their deeds. So we don't need to worry about the people, those who are doing wrong things, because God will reward them accordingly. You and me are walking according to the counsel of the Lord. God will reward us accordingly. So we need to follow God's directions and God's counsel in every way of our life. யோனா தேவனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் தன்னுடைய ஆலோசனையின்படி அவன் தர்ஷீசுக்கு போனதுனால அவன் போன சமயத்திலே அந்த கடலிலே கொந்தளிப்பு உண்டாயிற்று. அவனை தூக்கி கடலிலே போட்டார்கள். முடிவில் என்ன நடந்தது? கர்த்தர் அவனை தக்க நேரத்திலே அவனுக்கு நியாயத்தை செய்து நினிவேக்கு அழைத்து வந்தார். Like Jonah, there are times people do not follow God's ways, but they are taking their own ways. Because of that wrong nature, they are going to suffer in their life. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தவறான வழிகளின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்படுகிறோம். நாம் கஷ்டத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறோம். God is watching everything, whatever we do. We need to understand that God is going to reward us according to our deeds. There are times people are doing wrong things. Then their reward will be always not good. So we need to believe that God is watching over our deeds and there is a reward waiting for us. So we need to have the fear of the Lord and do according to the counsel of the Lord, so that we will be rewarded in a greater manner, in a greater way. We will be happy. நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய வழியில நாம் அவருக்கு பிரியமான கிரியைகளை செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வழியை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கிரியைகளை நீர் எப்பொழுதும் நியாயம் தீர்க்கிற தேவன். நாங்கள் உமக்கு பிரியமான வகையிலே எல்லாவற்றையும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.